வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்னே, டிஎன்பிஎஸ்சில குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் என்ன வித்தியாசம்னே? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் 4 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை. அது தெரியுமே, அதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க, சொல்றேன். இப்ப வந்து நீங்க வந்து குரூப் 2 நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்தெந்த பதவிகளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து சப் ரிஜிஸ்டர், ரெவென்யூ அசிஸ்டன்ட், முனிசிபல் கமிஷனர், இந்த மாதிரி நீங்க வந்து பதவிகளுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுவே வந்து குரூப் 4 இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், விஏஓ இந்த மாதிரியான பதவிகளுக்கு நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஆனா எக்ஸாம் வந்து ஒரே மாதிரியா இருக்குமானே? இல்ல. குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து முதல் கட்டமா நீங்க வந்து பிரிலிமினரி எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும். இதுல வந்து குரூப் 2ல வந்து குரூப் 2 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் 2A அப்படின்னு இருக்கும். குரூப் 2Aல வந்து நீங்க வந்து பிரிலிமினரி எக்ஸாமும் மெயின்ஸ் எக்ஸாமும் நீங்க வந்து எழுதணும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குரூப் 4க்கு நீங்க வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் நீங்க வந்து எழுதினாலே போதும் அப்படின்ற இருக்கும். சரின்னு சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2க்கு வந்துட்டு 36,200 ரூபாயிலிருந்து 1,17,600 ரூபாய் வரைக்கும் வந்து சம்பளமா வந்து கொடுக்குறாங்க. இதுவே வந்து குரூப் 4 இருந்துச்சுன்னா 19,500 ரூபாயிலிருந்து 65,000 ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சம்பளமா வந்து கொடுப்பாங்க. சரிண்ணே, கல்வி தகுதியெல்லாம் குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுவே வந்து குரூப் 4க்கு அப்படி இல்லை, நீங்க வந்து எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஆனா வந்து குரூப் 4ல வந்துட்டு டைப்பிங் ஜாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டைப்பிங் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தா போதும். நீங்க வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குரூப் 4ல வந்து கேட்பாங்க. இப்போ வந்து கல்வி வந்துட்டு எஸ்எஸ்எல்சி மாத்திரம் இருக்கிற ஜாப்ஸோ விஏஓ இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் இருக்கும். இது வந்து டைப்பிங்ல நீங்க வந்துட்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து 10th உங்களுக்கு வந்துட்டு டைப்பிங்கும் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. சரிண்ணே, வயசு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2க்கு வந்து 18லேருந்து 32 வயசுக்குள்ள எல்லாருக்கும் ஜென்ரலா இருக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ரிலாக்ஸேஷனும் இருக்கு. அந்தந்த வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு, அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அந்தந்த பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கும் அதே மாதிரி தான் 18 வயசுலேருந்து 32 வயசு வந்து ஜென்ரல் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரியா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அந்த பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏஜ் வந்து மாறும். அந்த பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் வந்து மாறுபடும். அப்புறம் வந்து எக்ஸாம்ல வந்து கேள்விகள் வந்து கடினமா இருக்குமா இல்ல சுலபமா இருக்குமான்னு குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கடினமான கேள்விகள் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றவங்க வந்து குறைவா இருப்பாங்க. இது வந்து குரூப் 4க்கு வந்து அடிப்படையான கேள்விகள் வந்து இருக்கும். அதுக்கு வந்து போட்டியாளர்கள் வந்து அதிகமா வந்து அதுக்கு வந்து விண்ணப்பிப்பாங்க. சரா தம்பி, நீ எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போற? நான் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். சூப்பர்ரா, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றிண்ணே.